வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பானது கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் நேரடியாக வழங்கப்படுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ரெக்கார்ட் கிளர்க் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்ன, எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இது அந்த வேலைக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா மொத்தம் என்னென்ன பஞ்சாயத்து யூனியனில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக எலச்சிப்பாளையம் பஞ்சாயத்து யூனியனு, அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஸோ அதுலேயே நைட் வாட்ச்மேனு. அடுத்து வந்து எருமப்பட்டி பஞ்சாயத்து, அதில் வந்து அசிஸ்டண்ட்டு. ஓகே, கபிலர் மலை, அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, நைட் வாட்ச்மேனு. ஸோ இப்படி பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பஞ்சாயத்து யூனியன்களுக்கு நைட் வாட்ச்மேன் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பஞ்சாயத்து யூனியனுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதற்கான தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அந்த டீட்டெயிலை பார்த்துலாம். ஸோ ஓகே, இது அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாமக்கல் மாவட்டம். இது வந்து எலச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான மாத சம்பளம் 17,700 முதல் 58,100 வரை. ஸோ இந்த ஸ்கேல் பிரகாரம் இதற்கான மாத சம்பளம் இருக்கும். ஸோ இன சுழற்சி எண் 2, ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர், முன்னுரிமை பெற்றவர், பெண்கள், ஆதரவற்ற விதவை, தமிழ் கல்வி. ஸோ இதான் வந்து முன்னுரிமை. ஓகே, வயது வரம்பு இந்த வேலைக்கு வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து குறைந்தபட்சமாக 18 வயது. ஸோ எல்லாருக்குமே குறைந்தபட்ச வயது வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு 37 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு 37 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பில் கூடுதலாக 10 ஆண்டுகள் வந்து தளர்வு இருக்குது. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து பொது பிரிவினர் ஜிடிஆர் இருந்தாங்க அப்படின்னா 50 இயர்ஸு, இதர பிரிவினர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 55 வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஓகே, கல்வி தகுதி மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் அதுக்கு மேலே 10th, 12th, டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே, இதர தகுதிகள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சைக்கிள், 2 வீலர் இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கிறது வந்து கட்டாயம். விண்ணப்ப படிவம் வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 22/12/2023 அன்றைக்கு மாலை 5:45 மணிக்குள்ளே நம்ம வந்து அலுவலக வேலை நாட்களில் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விண்ணப்பிக்க கடைசி நாள். ஓகே, விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், எலச்சிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம், பின்கோடு 637-202. ஸோ இந்த முகவரிக்கு தான் நாம் அந்த கடைசி தேதிக்கு முன்னாடி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான நிபந்தனைகளை பார்த்துலாம். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றப்பம் விட்ட நகல்களை இணைத்து குறிப்பிட்ட தேதிக்கு விண்ணப்ப காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே, தேவையான இன சுழற்சி மற்றும் வயது, கல்வி தகுதியுள்ள நபரிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். ஸோ அந்த கம்யூனல் ரொட்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் விண்ணப்பம் வந்து ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தகுதியில்லாத விண்ணப்பம் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஓகே, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை 10x4 இன்ச் போஸ்டல் கவரை இணைத்து அனுப்பணும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு முகவரி இணைத்து அது 30 ரூபாய்க்கான அஞ்சல் வில்லை ஸ்டாம்ப் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. 10x4 இன்ச்சில் இருக்கணும் அந்த கவர். ஓகே, அரசு விதிகளின்படி முன் குறிப்பிட்ட இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும். ஸோ வந்து அந்த நியமனம் அப்படிங்கிறது வந்து இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல்கள் பதிவஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும். ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அந்த நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி பற்றின தகவல் உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம். இதில் வந்து இரவு காவலர், அதாவது நைட் வாட்ச்மேன் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 17,700 முதல் 58,100 வரை. ஸோ இது வந்து பொது போட்டி, இது வந்து ஜென்ரல் டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
குறைந்தபட்சமாக எல்லா பிரிவினருக்குமே வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பொது பிரிவுக்கு வந்து அதிகபட்சமாக 32 வயது இருக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் 34, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஓகே 34, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 37, ஆதரவற்ற விதவை 37, மாற்றுத்திறனாளிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பிரிவில் வர்றாங்களோ அதற்கு அதிகபட்ச வயது என்னவோ அதில் 10 ஆண்டுகள் கூடுதலாக வந்து அவங்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து பொது பிரிவினர் இருந்தாங்க அப்படின்னா 50 வயது வரைக்கும் இது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதர பிரிவினர் அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து 55 வயது வரைக்கும் இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகே, இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து 8th, 10th, 12th படிச்சிங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவமும் நாமக்கல் NIC.in அப்படின்ற அந்த இணையதள முகவரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ விண்ணப்பிக்க கடைசி தேதி 22/12/2023 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே நாம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மல்லசமுத்திரம், நாமக்கல் மாவட்டம், பின்கோடு 637 503. ஸோ இந்த அட்ரஸில் நாம் வந்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான நிபந்தனைகள் பார்க்கலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அனைத்து விதமான சான்றிதழ் நகல்கள் வந்து சுய சான்றொப்பமிட்டு இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, தேவையான இன சுழற்சி மற்றும் கல்வித் தகுதி அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து வரக்கூடிய விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து 30 ரூபாய் அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட 10x4 இன்ச் ஒரு ஆஃபீஸ் கவர் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்ட் உங்களுடைய சுய முகவரிட்ட அஞ்சல் உரை வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, அரசு விதிகளின்படி நியமனம் மேற்கொள்ளப்படும். ஸோ யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்ற அந்த விவரத்தையும் இணைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு தகுதி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கான அந்த டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 6 விதமான ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இரவு காவலர் மற்றும் நைட் வாட்ச்மேன் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் கூடிய முழுமையான தகவலை பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ சூப்பரான இந்த தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.